ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரம்யாவை மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே தட்டெல்லாம் மாற்றி கல்யாணத்தை குறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு வெளியில் பார்க்குறாங்க. நம்ம ரம்யா ரமேஷ் ரெண்டு பேரும் ஃபோட்டோவையும் போட்டு பேனர் அடிச்சிருக்காங்க. இதை பார்த்து ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ள பேனரே ஒட்டிட்டாங்களா, என்ன அவசரமா இருக்காங்க அப்படின்னு செம டென்ஷன் ஆயிட்டு நேரா ரியா வீட்டுக்கு நடந்த அத்தனை விஷயத்தையுமே ரம்யா சொல்றாங்க. இதுக்கிட்ட ரியா அதிர்ச்சி ஆறாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டானா, சரி அவனுக்கு ஃபோன் போட்டு 2 வார்த்தை கேளு அப்படின்னதும் ரம்யா ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க ரம்யா, நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரமேஷ் சொன்னது. ஏய், என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதுக்குடா என்ன பிடிச்சேன்னு சொன்னேன். இங்கே பாரு, ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஒழுங்கா என்னை விட்டு போயிடு அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாரு, எதுக்குமா டென்ஷன் ஆகிற, இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எனக்கு கிடைச்ச அழகான தேவதை, நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், இங்க பாரு எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, உனக்கு என்ன பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படின்னதும் டே அவ்வளவுதான்டா அப்படின்னு ரம்யா சத்தம் போட்டதும் இங்க பாரு, இப்போ கூட நீ போன் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லம்மா, இப்போ நீ கூட போன் பேசுறியா, அது மாதிரிதான் போக போக நீ என்ன விரும்புவா அப்படின்னதும் ரம்யா செம டென்ஷன் ஆகிட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரமேஷ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீயும் என்ன போக போக விரும்புவ அப்படின்னு. என்ன ஆச்சு, அவங்க என்ன விரும்புறானா அப்படின்னதும் சரி சரி நீ டென்ஷன் ஆகாத ரம்யா, கூடிய சீக்கிரமே நல்லபடியா எல்லாம் நல்லதாவே நடக்கும், நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதேங்கிற மாதிரி ரியா சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமியை தான் காமிக்கிறாங்க. அபிராமி நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யாவும் அதே வழியால வராங்க. ஆண்டி என்ன ஆண்டி தனியா வந்திருக்கீங்க அப்படின்னதும் அதுவாமா நம்ம தீபாவோட தாலியை தீபா உயிரை காப்பாத்தினாங்க இல்லையா அந்த சாமியார், அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. அந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார் ஆச்சு, அவங்க ஆசீர்வாதம் பண்ணா கண்டிப்பா தீபா கழுத்துல தாலி ஏறுறது யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா அவங்க உயிருக்கு அவங்க தான் தீபா உயிரை காப்பாத்தினவங்களாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுமா, ஒன்னும் இல்லாண்டி வாமா சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம அபிராமி சொன்னதும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அபிராமி நேரா நம்ம தீபாவை காப்பாத்தின அந்த சாமியாரை பாக்குறாங்க. வணக்கம்மா, இங்க பாருங்கம்மா, என் மருமக தீபாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா, அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னதும் சொல்லு அபிராமி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட மருமகளோட அம்மா அப்பா ஒரு யோசியர் போய் பார்த்தாங்கம்மா, அந்த யோசியர் சொல்லியிருக்காரு தீபாவோட கழுத்துல தாலி ஏறினா என் உயிருக்கு ஆபத்துன்னு, ஆனா அது கூட எனக்கு பரவாயில்லமா, எப்படியாச்சும் என் மருமக கழுத்துல தாலி ஏறணும், அப்போதான் எனக்கு நிம்மதி, என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னதும் இங்க பாரு அபிராமி, உன்னோட இந்த நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், மருமக கழுத்துல தாலி ஏறினாலும் பரவாயில்ல, தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, மருமக கழுத்துல தாலி ஏறணும்னு நினைக்கிற பாரு, உன்னோட பெரிய மனசுக்கு நீ நினைச்சது எல்லாம் நல்லதாவே நடக்கும், அதே மாதிரி தீபா கழுத்துலயே நல்லபடியா தாலி ஏறு அப்படின்னது இப்போதாமா மனசுல இருந்த கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப நன்றிமா, கையோட தீபாவோட தாலிய நீங்க அம்மன் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே அது லேடி சாமியாரும் அம்மனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி தாலி எடுத்துட்டு வெளியில வராங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யாவோட ஆளொருத்தன் நம்ம அபிராமி கையில இருந்த அந்த கேன் பேக்கை பிடுங்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்து அபிராமி அதிர்ச்சியாயி திருடன் பிடிங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேர் அங்க இருந்து துரத்திட்டு போறாங்க. ஆனா ரம்யாவோட ஆள் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம ரம்யா அப்பா கார்த்திக் கூட தனியை பேசணும்னு கூட்டிட்டு வராங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு கார்த்திக் கேக்குறாங்க. தம்பி ரம்யா இந்த விஷயத்துல அமைதியா போறான்னா எனக்கு என்னமோ கண்டிப்பா ஏதோ திட்டம் போடுவான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் எதை வச்சுக்கொண்டு சார் சொல்றீங்க. ஆமா அப்பா, அவ ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டானா கண்டிப்பா அதை அடையாம விட மாட்டா, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க சார், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க. இல்லப்பா, இப்போ அவ பத்திய ரகசியம்
ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னதும் என்ன ஆகும் சார், எது பிரச்சனையா அப்படின்னு காட்டி கேக்குறாங்க. ஆமாப்பா, அவ என்ன கொல்ல கூட தயங்க மாட்டா அப்படின்னதும் காட்டி வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அதுல இருந்து என்ன விரோதியா பார்க்க தொடங்கிடுவா. அவ எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலோ அந்த பொருளை அடைநுகிற ஆசைதான் இருக்குமே தவிர சுத்தி இருக்கிற யாரையுமே யோசிக்க மாட்டா. அதாப்பா, நீ தான் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க சார், இப்போ ரம்யாவுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். அவருக்கு ரம்யாவை பத்தி எல்லாமே தெரியும், அதனால அவர் பார்த்துப்பாரு அப்படின்னதும் ரம்யாப்பா சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் எனக்கு இன்னும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, ரம்யாவால தீபாவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா, நீங்களும் தீபாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி காட்டி வந்து அடல் படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அபிராமியும் ஐயோ எல்லாம் அபசகுணமா நடக்குது, என் மருமக தாலி போச்சு அப்படின்னுட்டு உடனே கார்த்திக்கு போன் போட்டு காட்டி ஒரு சின்ன பிரச்சனைப்பா, நான் இந்த கோவில்ல நிக்கிறேன் கிளம்பி வா அப்படின்னதும் காட்டியும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ரவுடி வந்து தாலியை திருடிட்டு வந்து நம்ம ரம்யா கையில கொடுத்ததும் ரம்யா ரூமில் எடுத்துட்டு வந்து தீபா, இந்த தாலி அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணதால ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கும், அதனால இந்த தாலி உன் கழுத்துல ஏற நான் அனுமதிக்க மாட்டேன்டி, கண்டிப்பா இந்த தாலி என் கழுத்துல தான் ஏறும். இப்போ இந்த தாலியை வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்த தாலி தீபா கழுத்துல ஏறிடும், அதனால இந்த தாலியை எடுத்து வச்சுட்டு நாம வேற ஒரு தாலி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ரம்யா வந்து யோசிச்சுட்டு தன்னோட கழுத்துல அந்த தாலியை வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை நேரா அபிராமியை தேடி நேரா கோவிலுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் உடனே அபிராமி வந்து தாலியை வந்து திருடிட்டு போனேன், அதாவது அவங்க பேக்கை வந்து திருடிட்டு போன எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டு கார்த்தி சம அதிர்ச்சி ஆறாங்க. ஏமா, எதுக்கு நீங்க தனியே கோவிலுக்கு வந்தீங்க தீபா, இல்லைன்னா என் கூடவே வந்திருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு வந்துப்பேன் அப்படின்னதும் இல்லப்பா, எல்லாரும் கல்யாண வேலையா பிஸியா இருப்பீங்க இல்லையா, அதனாலதாப்பா யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நான் தனியே வந்துட்டேன், ஆனா இப்படி நடந்துச்சுப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது. சரி சரிம்மா ரிலாக்ஸா இருங்க, இங்க பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே அபிராமி ரொம்ப பதட்டமா இருந்து இல்லப்பா முடியாதுப்பா, என்னால அமைதியா இருக்க முடியாதுப்பா, இங்க பாரு தீபா காலத்துல எப்படியாச்சும் அந்த தாலி ஏறணும்ப்பா, அது மட்டும் கிடையாது, தாலி இல்லாம நான் வீட்டுக்கு வர மாட்டேன், தாலி என் கைக்கு வந்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவாப்பா, எப்படியாச்சும் அந்த தாலியை தேடி கண்டுபிடிச்சிட்டு காட்டி அப்படின்னதும் உடனே நம்ம காட்டி வந்து இங்க பாருங்கம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஆக போகுது அப்படின்னதும் எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, தீபாவோட தாலி என் கைக்கு வந்தாதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் காட்டி என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அபிராமி அப்போவே தீபா வந்து நம்ம ரம்யா வந்து கோவில் வாசல் வரைக்கும் வந்தாப்பா, அவ மட்டும் என் கூட உள்ள வந்திருக்க, இன்னைக்கு தாலி வந்து திருடு போயிருக்காது அப்படின்னு சொன்னதும் காட்டி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க. ஸோ அந்த இடத்துல காட்டி வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பா இந்த ரம்யா தான் இந்த வேலை பார்த்துருக்கணும்னு. சரிம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்லபடியா இங்க கோவில்ல இருங்க, இன்னைக்குள்ள குயிக்காக தாலி வந்துடும், கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னது. என்னப்பா கதை சொல்ற, எப்படிப்பா உன்னால எடுக்க முடியும், நான் தான் சொல்றேன் இல்லம்மா கண்டிப்பா தாலியிட வர, நீங்க ரிலாக்ஸ் ஆருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி என்ன பண்றாங்கன்னா நேரா ரம்யா வீட்டுக்கே போகலான்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம காட்டி இடையிலே யோசிக்கிறாங்க, இல்ல இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு போறது சரியில்லை அப்படின்னுட்டு நேரா ரம்யாவோட அப்பாவுக்கு போன் போட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ரம்யா அப்பா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன், ரம்யா வெளியில போனதும் கண்டிப்பா அந்த தாலியை உள்ள தானே வச்சிருப்பா, நான் பாக்குறேன் அப்படின்னதும் காட்டி வந்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா என்ன பண்றாங்கன்னா சரி இந்த தாலி இங்கே இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் இதே மாதிரி ஒரு தாலி வாங்கிட்டு வரலாம், இதை கொண்டு போனால் பிறகு நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு தாலி வாங்குறதுக்காக ரம்யா வந்து கடைக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா இல்லாத டைமாக பார்த்து ரூம் முழுக்க வந்து தாலி எங்கடா இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வழியாக வந்து தாலியை கண்டுபிடிச்சிடுறாங்க. சே உன்னை என் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குமா, இப்படி எல்லாமா நீ சீப்பாக நடந்துப்ப, ஐயோ என் பொண்ணு வாரத்துக்குள்ள கார்த்திக் தம்பிக்கிட்ட இந்த தாலியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அப்பா என்ன பண்றாங்கன்னா வண்டி எடுத்துட்டு நேரா கார்த்தியை வந்து பாக்குறதுக்கு போறாங்க. என்ன ஆச்சு சார், தாலி எடுத்துட்டீங்களா அப்படின்னதும் ஆமா தம்பி, என் பொண்ணு வாரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும், இந்த அப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் கார்த்தியை வந்து தாலியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னதும் ரம்யா அப்பாவும் இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல, கண்டிப்பா இந்த தாலி வந்து கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சா என் பொண்ணுக்கு என் மேலதான் சந்தேகம் வரும், ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறது நானும் என் பொண்ணு தான், அதனால
எந்த காரணத்துக்காக இந்த தாலியை திருடினாலும் தெரியல. எடுக்கும் நீங்கள் இந்த தாலி வந்து நாங்கள் எடுக்கல, புதுசாக இன்னொரு தாலி வாங்கினதாவே என் பொண்ணுக்கிட்டே சொல்லிடுங்கப்பா அப்படின்னதும், கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் ரம்யா அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தாலி எடுத்துகிட்டு வந்து நம்ம அபிராமி கிட்டே காமிக்கிறாங்க. அதை பார்த்தா அபிராமி சந்தோஷம் தாங்க முடியாமல், காட்டி தாலி கிடைச்சிருச்சா, எப்படிப்பா எடுத்த, அதுவாம்மா ஒரு வழியா போலீஸ் மூலமாக அந்த திருடனை பிடிச்சிட்டா அப்படின்னதும், ரொம்ப நன்றிப்பா, எனக்கு அந்த பர்ஸில் இருக்கிற எதுவுமே வேணாதுப்பா, இந்த தாலி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதும், சரிம்மா அதான் தாலி கிடைச்சிருச்சுல, ரிலாக்ஸாக இருங்கம்மா, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்து அபிராமியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து செம்ம ஹாப்பியாக புது தாலி வாங்கிட்டு நேராக அவங்க ரூமில் போய் அந்த நம்ம தீபாவோட ஒரிஜினல் தாலியை வந்து தேடுறாங்க. பார்த்தா தாலியை காணும். ஸோ எல்லா இடமும் தேடி அலசி ஆராய்ச்சிட்டே இருக்காங்க. என்ன இது, நாம் இந்த ரூமில் தானே வச்சுட்டு போனா, அப்படி நம்மளை மீறி இந்த ரூமுக்கு யாரும் வந்திருப்பா, ஒருவேளை அப்பா வந்திருப்பாரா, சேச்சே அப்பா எதுக்கு நம்ம ரூமுக்கு வரணும், அப்படி வந்தாலும் நான் தாலி வச்ச இது எனக்கு மட்டும் தானே தெரியும், சரி எதுக்கு இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கீழே வராங்க. அப்பா நீங்கள் என் ரூமுக்கு வந்திருந்தீங்களா, என்னம்மா பேசிட்டு இருக்க, நான் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், நான் ரூமுக்கு வந்து நான் கேட்குறேன், சரிப்பா வேலைக்காரி ரூமை போய் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையம்மா இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்காரி செல்வி வரவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு உடனே உள்ளே போய் பொருட்கள்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இல்லை இது சாத்தியமே இல்லை, இந்த வீட்டில் என்னையும் அப்பாவையும் தவிர வேறு யாரும் இல்லை, அப்பா வீடுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், சரி நம்ம கண்டிப்பாக இந்த தாலி வீட்டில் என்னென்னா தீபா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேரா தீபா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் காத்தியும் நம்ம அபிராமியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாருப்பா காத்தி, தாலி திருடு போன விஷயம் நம்ம தீபாவுக்கு தெரிய வேணாப்பா, தெரிஞ்சா உடைஞ்சு போயிடும் அப்படின்றது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஃபர்ஸ்ட்டு அந்த தாலி எங்கிட்டே கொடுங்கம்மா, நானே பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னதும் நம்ம அபிராமி தாலியை வந்து காட்டிக்கிட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து அபிராமிக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா தாலி திருடி போன விஷயம், இந்த தாலி திருடி போய் நம்ம கைக்கு வந்த விஷயமும் யாருக்கும் தெரிய வேணாம், அதனால நாம் புது தாலி வாங்கி வச்சுதா நீங்கள் ரம்யா அப்படி தச்சையெல்லாம் கேட்டால் சொல்லிடுங்க அப்படின்னது, சரிப்பா அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரம்யா வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி கூட பேச்சு கொடுக்கலான்னு வராங்க. என்ன ஆண்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டீங்களா அப்படின்னதும், ஆமாம்மா இது பாருமா நான் ஒரு உண்மை சொல்கிறேன், இந்த விஷயம் தீபாவுக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னுட்டு நடந்த விஷயக்குள்ள சொல்றாங்க. அச்சோ என்ன ஆண்டி சொல்றீங்க, அப்போ தாலி இன்னும் எடுக்க இல்லையா நீங்க, இல்லம்மா தாலி கைக்கு கிடைக்கவே இல்லை, வேற என்ன பண்றது, வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு படுவாங்கன்னு நாங்க அதே மாதிரி ஒரு டிசைன்ல ஏன் காத்தி வேற ஒரு தாலி வாங்கி வச்சிருக்காமா, அதைத்தான் தீபா கழுத்துல கட்டணும் அப்படின்னதும் ரம்யா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா இது, இவங்க கைக்கும் தாலி வரலன்னா அப்ப அந்த தாலி எங்க தான் போயிருக்கு, எப்படியோ அந்த தாலி எங்க வேணுனாலும் போகட்டும், ஆனா இப்ப வந்திருக்கிற தாலி அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாத தாலி, அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது தீபாங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா நேரம் ரூமை விட்டு வெளியில வரும்போது காத்தியும் வராங்க. காத்தி செம்மையா அந்த இடத்துல முறைக்கிறாங்க. என்ன இது காத்தி, ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இப்படி முறைக்காரோ, ஒருவேளை நாம தான் ஆள் வச்சு திருடுனுங்கிற விஷயம் காட்டிக்கு தெரிஞ்சிருச்சா, ஒன்னும் புரியலையே, சரி இப்போதைக்கு நாம இங்க இருக்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிராமி தர்மலிங்கமையா ஜானகி கிட்ட வந்து உடனே அந்த லேடி சாமியாரை பார்த்த விஷயத்த சொல்றாங்க. இங்க பாருங்க, அதனால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்னு அந்த சாமியார சொல்லியிருக்காங்க சமந்தி, அதனால நீங்க ரெண்டு பேரும் எது நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னதும், சமந்தி நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் ஒரு மனசு ஓரத்துல நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தா மனசு லேசா பதட்டமாவே இருக்கு அப்படின்னதும், இங்க பாருங்க சமந்தி முதல் காரணமே நம்ம பதட்டம் தான், நீங்க பதட்டப்படாம நிம்மதியா சந்தோஷமா இருங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வீட்டுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கார்த்திக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, ஏன்னா அப்பா இப்போ ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை அப்பாவுக்கும் நம்மளை பத்தி ரகசியம் தெரிஞ்சிருக்குமா, இல்ல தெரிஞ்சும் வெளிக்காட்டுனா அவருக்கு பிரச்சனை ஆகும்னு மறைச்சிட்டு இருக்காரா, ஒண்ணுமே புரியலையே. ஃபர்ஸ்ட் அப்பாவும் கார்த்தியும் வந்து லிங்க்
சைந்தா இருக்காங்களா இல்லையான்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மாத்திரம்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். ஏன்னா இந்த வீட்டுல நம்மளை தவிர வேற யாருமே நம்ம ரூமுக்கு வர முடியாது. அப்படி வரதா இருந்தாலும் அப்பா தான் வர முடியும். சோ கண்டிப்பா அப்பா தான் இந்த தாலியை எடுத்திருக்கணுங்கிற மாதிரி ரம்யா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. வாங்க